உயர் மறைவில் இருக்கும் எங்களுடைய பரலோக பரிசுத்த பிதாவே, அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசில் ஆக்கியமே. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு கிடைத்த சுலாக்கியம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால், எங்களுடைய முயற்சினால் அல்ல, இந்த ஒரு வார காலமாக உம்முடைய சித்த கிருபை எங்களை தாங்கியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சபையாரையும் நீர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் உயர்த்தி பாடவும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமை நாங்கள் செலுத்தவும் எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே இந்த ஒரு வார காலத்தில் உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் மேல் அதிகமாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். குடும்பத்திலே எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த முறையிலே நீர் எங்களுக்கு கொடுத்து, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து, நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து, ஆண்டவரே, எங்களுடைய பலவீன நேரங்கள் எல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நீர் பூரண பலத்தை கொடுத்து, சமாதானத்தை இழந்த நேரத்தில் எல்லாம் உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, வேண்டிய சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து, அப்படியாக இந்த வாரத்தை நாங்கள் கடந்து வர உம்முடைய கிருபையை தாங்கியதற்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு துணையாயிருந்தீர். எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இப்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனம் பண்ண, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க, ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் உயிரோடு எழுந்தரிக்க கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் இந்த காலை நேரத்திலே நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியாக ஒரு குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு திசை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த வாரத்தில் பல நேரங்களிலே பல நாட்களிலே உமக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்திருந்தோம். உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தோம். உம்மை நாங்கள் கோபப்படுத்தியிருந்தோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே அதை நாங்கள் உணரும்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அந்த உணர்த்துதலை கொடுக்கும்படி, அதன் மூலியமாக நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகும்படி ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நேரத்தை நீ அபிஷேகிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த தேவ பயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு மனப்பட்டவர்களாக ஒரே சிந்தையோடு ஒரே ஆவியோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்களுடைய திருப்பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருப்திக்காக அல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மூலியமாக நீர் மகிமைப்படுகிறீர் என்று அந்த உணர்வோடு இந்த ஊழிய பாக்கியத்தை நீர் எங்களை கொடுத்து, எங்களுக்கு இந்த ஊழியம் செய்ய அந்த தருணத்தை நீர் கொடுத்து, அப்படி ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையையும் நீர் கொடுத்து,
ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை நீர் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை கரிசனையோடு தேவ பயத்தோடு நாங்கள் செய்யும்படி எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள் வழி, இசையின் வழி, காணிக்கையின் வழி, உங்களுடைய வார்த்தையின் வழி நீர் மாத்திரம் கனப்பட ஆண்டவரே எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். ஆனந்த துதி ஒளி கேட்கும், அடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். இந்த பாடலை ஆகாய விண்ணினாய் அவர் ஜனத்தை
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1-14 வாசிப்போம். நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்திருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகு போல சிறகை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு மார்க்கமாய் பறந்து போகும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்றும் அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னோடனே அவர்களுக்காக வழக்காடுவார். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அமருங்கள். இந்த 23ஆம் சங்கீத பகுதியை நாம் வாசிப்பது தேவனுடைய வார்த்தை. இப்படியாக மொத்தத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஐஸ்வர்யம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். நம்ம சேர்த்து வைக்கிற பொருட்கள் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். அது இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காக ஒருவேளை அன்றாட தேவைகளுக்காக அவசியமா இருந்தாலும் ஒரு நாள் அது தேவையற்றதாக இருக்கும். படிப்பினை என்ன? இன்றைக்கு மனுஷன், குறிப்பாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு போஜனம் கொடுத்து, வசனம் சொல்வது போல உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்குவதற்கு இல்லை, அதே நமக்கு போதும். ஆனால் இன்னைக்கு மனுஷன் தேவனை தரிசிக்க கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் அவனுடைய அன்றாட தேவைக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறத, அவனுடைய பலத்தையும் அவனுடைய ஞானத்தையும் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலை பயன்படுத்தி நாளை அவனுக்கு சொந்தமாக்குறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பெற்றோராக இருக்கிற நமக்கு அது ஒரு படிப்பினையா இருந்துச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் போதித்து கொடுக்க வேண்டும். இனி வருகின்ற காலங்களிலே நாம் இங்கே அமர்ந்து ஆராதனை செய்வது போல நம்மளுடைய பேர பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்வார்கள் என்று நிச்சயம் அல்ல. நீங்களும் நானும் எதற்காக இன்றைக்கு நம்முடைய
நாட்களை, நேரத்தை நாம் செலவழிக்கிறோமோ அதன் விட 2 மடங்காக உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் செலவு பண்ணுவார்கள். அது தேவ ராஜ்யத்தை கட்டுகின்றவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அதை செய்வார்கள். உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்களும் நானும் செயல்பட்டு இருந்தோம் என்றால் அதை விட 2 மடங்காக தான் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறிவோம். அந்த வசனம் சொல்வது பார்க்கிறோம், பிள்ளைகளை கண்டிக்கிறனால நீ நரகத்துக்கு போயிருவேன்னு அர்த்தமாக. பிறப்புனால பிள்ளைங்களை நம்ம அடிக்கும் பொழுது பிள்ளைங்க சாவ கிடையாது. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிள்ளைங்களை ரோத்தம் அடிச்சு பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு. அது கொடுமை அது வேற. பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பெரியவங்களாகிய நீங்களும் நானும் தான் வழிகாட்டியா இருக்க வேண்டும். போன வியாழக்கிழமை, அதற்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை நான் ப்ரீ மீட்டிங்ல ஷேர் பண்ணேன். பொதுவாகவே பிள்ளைங்கள இடத்துல பெரியோர்கள் நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுங்களா? இதை செய்யாத, அதை செய்யாத, அங்க போவாத, இதை செய்யாத, அதை தான் நம்ம சொல்றோம் ஒழிய அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இதை செய்யி, இங்க வா அப்படின்னு பல நேரத்துல நீங்களும் நானும் தவறி இருக்கிறோம். அந்த டிசிப்ளின் இதுல எது செய்யக்கூடாதுதான் சொல்றோம், எதை செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த வயசுலே பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த வேளையில பிள்ளைகளை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் பைபிள் ஆராதனைக்கு நாம் வரவேற்கிறோம். நேற்றும் நல்ல மாதிரி இந்த உமன்ஸ் ரிட்ரீட் ரொம்ப ஆசீர்வாதமா நடந்துச்சு. அப்கோர்ஸ் நான் கலந்துக்கல, இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு திருட்டுத்தனமா ஒரு 2 வீடியோ வந்துருச்சு. அதை பார்க்கும் போது சிறப்பா ஆசீர்வாதமா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு உணர முடிஞ்சது. அதை ஆசீர்வாதமா தேவன் நடத்தி கொடுத்தார். ஜெபங்களை கேட்டு காரியங்களை வாய்க்கப்படுகிறார். அதை நாம் சாட்சி மூலியமாக கேட்கவிருக்கிறோம். பெண்கள் நீங்க தான் சாட்சி கொடுக்க முடியும். ஓகே, யாராவது நீங்கள் ஆயத்தத்தோட வந்திருந்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நீங்கள் சாட்சி சொல்லுங்க. கடவுளுடைய பிரசித்த நாமத்துக்கு சூத்திரம். அந்த உமன் ரிட்ரீட் நேற்று நடந்தது. ரொம்ப சிறப்பாக அடிக்க ஜான் கண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்தது. வருஷம் 40 பேர் 50 பேர் இல்லாட்டி 30 பேர் இந்த மாதிரி தான் எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் நேற்று எதிர்பார்க்காத அளவுக்கு 70 பேர் வந்திருந்தாங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சட்டர்டே நான் வீட்டில் இருக்கணும், அது என்னோட ஓய்வு நாள், வீட்டில் பிள்ளைங்களோட நான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த வாஞ்சை கடவுளோட வசனத்தை கேட்கணும் அப்படின்ட்டு அந்த வாஞ்சை நிமித்தம் தான் அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னொன்று பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் கணவரை பார்த்துக்க சொல்லிட்டு இல்லாட்டி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வசனத்தை கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்தனால அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னொன்று இந்த உமன் ரிட்ரீட் சகோதரி ரூபி தலைமையில் நடந்தது. அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. எல்லாத்தையும் சாப்பாட்டுலேருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து பாட்டுலேருந்து கேம்ஸ் ரிபேக்கா நடத்துனாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த சாப்பாட்டில் புளி குழம்பு ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஓகே, இன்னொன்று அந்த மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா
என்ன இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்கன்னா மன்னிப்பு பற்றி, இன்னொன்று நம்ம கசப்பு, சரியான கசப்பு நம்ம மனசில். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஹெச்ஆரில் வேலை செய்கிறேன். என்னைய பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கும் பிடிக்காதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஓகே, மன்னிச்சிடுவோம். நான் வந்து ரொம்ப தடவை நான் வந்து மன்னிச்சிடுவேன். ஆனால் அவங்கள பார்த்தாக்கா வந்துருச்சு பாரு, அந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு இது இருக்கும். ஆனால் நேற்று வந்து அவங்க படிச்சு கொடுக்குறப்ப அவங்க சொன்னாங்க, அதை வேரோடு பிடுங்கி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நேற்று வந்து நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த கசப்பை நமக்கு இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து சிலவங்கள மன்னிப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். அது வந்து சாவர வரைக்கும் அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். மன்னிச்சுட்டேன், ஆனால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நேற்று ரொம்ப நல்லா படித்து கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப பிரயோஜனமாகவும் இருந்துச்சு எனக்கு. அடுத்த வருஷமும் இங்கே உளுத்திராம் சபையில் உள்ளவங்க நேற்று வராதவங்க அடுத்த வருஷம் வர பாருங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. நமக்கு சோஸ்திரம். அவங்க மாதிரி எழுதிலாம் எடுத்துட்டு வரல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பெண்கள் ரிட்ரீட் முகாம் வந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கமிட்டியாக. இந்த வருஷம் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய பேர் கடவுள் அழைத்துட்டு வந்தார். வராதவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஸ்பீக்கர், அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர், அவங்க வந்து ஒரு ரெவரன், ஒரு லெக்சரர் பைபிள் காலேஜ். ஸோ அவங்க பேசின விதம், அவங்களோட மருமகன் நடத்தின வர்ஷிப், நான் நினைக்கிறேன் ரொம்ப பேருக்கு அது ரொம்ப ஒரு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், யூ மூவ் த சோல், ஆக்சுவலி யூ மூவ் த கிரவுண்ட் சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் மியூசிக் டீம் வந்து ரொம்ப அவங்களோட ஒத்துழைச்சு ரொம்ப அழகாக மியூசிக்லாம் வாசித்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த பிரசங்கம் வந்து அவங்க படித்து கொடுத்தது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்க அந்த மெசேஜை கொண்டு வந்து சேர்த்த விதம் வந்து வி நீடட், அந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. அன்றாட நாள் வேலை, குடும்பம், பிரச்சனைகளை சந்தித்து வர காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு புஷ், அது வந்து ஒரு பெண் எங்களுக்கு கொடுக்கும் போது அது ஒரு வித்தியாசமாக வந்து சேர்ந்துச்சு. அவங்க வந்து 2-3 வார்த்தைகள் வந்து அவங்க அது நம்ம மனசில் பதிகிற மாதிரி அந்த வார்த்தைகளை சொன்னானே அது நல்லா பதிஞ்சிச்சு. எப்படின்னா, அதான் அக்கா சொன்ன மாதிரி கசப்பை வந்து வேரோடு பிடுங்கி போடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஷார்ட்டான வார்த்தையாக இருந்தாலும் அப்படியே மனசில் நல்லா இறங்கிடுச்சு. 2-3 வார்த்தை சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப, பெண்கள் வந்து அன்ஸ்டாப்பபிள். அதாவது நீங்கள் ஊழியம் செய்வீங்க, உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவான காமெண்ட் வரும். இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், ஏன் இப்படி செஞ்சீங்க, இதெல்லாம் வரும். ஆனால் பெண்கள் வந்து நம்மளோட ஊழியத்தை நிப்பாட்டக்கூடாது, அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும். இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது தமிழில் மொழிபெயர்க்கிறவங்களுக்கு கூட அது சரியாக வரல. அது வந்து புல்லட் ப்ரூஃப். நம்ம வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளை தாக்கும். ஆனால் வந்து குண்டு துளைக்காத பெண்மணியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கவசம்னு நினைக்கிறேன். இப்படி வந்து இடிச்சுட்டு இப்படி போற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீல் பவர் நம்மளுக்கு இருக்கணும். நிறைய விதத்துல எப்படி ஊழியம் செய்யலாம் அதை சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பெண்கள் வந்து ஜெபிக்கிறது திரைக்கு பின்னாலதான் செய்ய முடியும் அப்படின்றத விட வித்தியாசமா யோசிச்சு எப்படி நீங்க ஊழியம் செய்யலான்றது அவங்க ரொம்ப அப்படியே இலகுவா படிச்சு கொடுத்தாங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். அந்த ஒரு பிரசங்கியாரு நம்மளுக்கு அவங்க நடத்துறதுக்கு, கடவுளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னொன்று ரொம்ப நன்றி என்ன செலுத்துறேன்னா, 5 மணிக்கு கீழே இறங்கும் போது அவ்வளோ ஆண்கள் காடியில வரிசையா நிக்கிறாங்க எல்லாரும் ஏத்திட்டு போறதுக்கு. பெண்களுக்கு அந்த ஒரு நாள் ஒரு 9 hour
கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அந்த பெண்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், அவங்களோட ஐக்கியம் கொள்றதுக்கு கொடுத்த அந்த டைம்க்காக we really like to thank all the husbands also. Thank you. Shalom everyone. Okay, so நான் வந்து ஒரு யூத். ஆனால் இந்த உமன்ஸ் ரிட்ரீட்டில் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த ரிட்ரீட் வந்து 5 வருஷமாக நடக்குது. 5 வருஷமும் நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு அட்டெண்டியாக இல்லாமல் ஒரு உதவிக்கு தான் போவேன். வருஷம் வந்து உதவிக்கு தான் போவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் வந்து வந்தேன். சும்மா உதவிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சர்ச்சில் வந்ததுலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் தூக்கமே வரல எனக்கு. தூக்கமே வரல, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமிட்டி டிட் a great job. எல்லாமே நல்லா செஞ்சாங்க. மெயினாக சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வர்ஷிப் பாஸ்டர் நடத்தின அந்த 3 செஷன்ஸ், 3 செஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேம்ஸ் இருந்துச்சு, டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு யூத்தாக இருந்து யூத் கிட்ட பழகிறதோட இந்த வயசானவங்க கிட்ட கொஞ்சம் அடல்ட்ஸ் அண்ட் வயசானவங்க கூட பழகிறது வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டர் ரெபேக்கா சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த விதம், அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் அந்த கொண்டு வந்த விதம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டீச்சர் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. ஈஸியாக இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த கார்னர் காமிச்சு சொன்னாங்க, நம்ம அங்கே தான் நிற்கிறோம், எல்லாம் வந்து ஒரு வால் பில்ட் பண்ணி இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நிறைய உமன்ஸ் இருக்காங்க. கடவுள் வந்து எப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த வால் வந்து நம்மளுக்கு திறந்து கொடுப்பாரு. God will make a way for us அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா உமன்ஸ்க்கும், நீங்கள் வந்து எல்லா உமன்ஸ்க்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஜெபிச்சதை போல் இந்த செமினார் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லபடி நடந்து முடிஞ்சு. தேங்க்யூ. சாட்சிக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். நாம் இந்த நேரத்தில் நம்முடைய காணிக்கை தசம பாகத்தை ஆண்டவருக்கு வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம்.
இயேசுவிக்கு காலையில் கூட எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து தயவுக்காக உங்களுக்கு நன்றி. அன்றைய இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு ஒரு சிறு காணிக்கை தந்துக்கிறோம். அன்றைய கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் சபை தலைவர்கள் நாங்கள் பயன்படுத்த வந்து சிறுமார் கூட சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நடக்கிறார். நாம் போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக பலிப்பீடத்தில் என் மரணே பாடலை ஜெபசிந்தியோடு பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துகிறார். படைத்தீரே இந்த
யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, வாழ்த்தி வணங்குகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே மகிமையானவர், நீரே மாட்சிமையானவர். எல்லா படைப்புகளுக்கும் காரணராயிருக்கிறது எங்கள் தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மெய்யாகவே கர்த்தாவே, சிறுமையும் எளிமையுமான எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களின்படியே எங்களை கிருபையாய் நடத்துகிறீர். இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கேட்டருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து சரீர சுகத்தை கத்தல் கொடுக்க நாங்கள் மன்றாடுகிறோம். பரம வைத்தியரே, கிருபையாய் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தேவனே சேஷமாய் அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். சகோதரி டேனிக்காக ஜெபிக்கிறோம், ரஞ்சலிக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி ஹேனாவுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கி அவர்களை தொடுவீராக. கர்த்தாவே, வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் விடுதலை தருகிற நாயகனாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, நீர் விடுதலை தாரும். அவர்களுடைய எல்லா விதமான நெருக்கங்களில கர்த்தர் அவர்களை விடுவித்தருள வேண்டுதல் செய்கிறோம். பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஜாமக்காரன் விடியலுக்காக காத்திருப்பது போல தேவன் தாமே அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஓ தகப்பனே, இப்படியாக உடைய பிள்ளைகளின் மேலே கர்த்தர் கரிசனை கொண்டவராய் இருக்கிறபடினாலே உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அக்கறை கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரித்து, இப்படியாக நேற்றைய தினத்துல இந்த விமென்ஸ் ரிட்ரீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பெண்களுக்கு ஆண்டவரே, நீர் உள்ளத்திலே விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மகத்துவமான செயலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கரிசனை கொண்டவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, கடந்த வாரத்தின் அடியனையும் இலங்கை ஊழியங்களை முடித்து பத்திரமாய் வீடு திரும்ப கிருபை பாராட்டினீர். இலங்கை ஊழியத்தையும் கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்பாராத விதத்திலே ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு அங்கே ஆசீர்வாதமாக உடைய வார்த்தை கொண்டு நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக
நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. விசேஷமாக இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிறுவன் ஆஷர் சந்தோஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெசிகாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது போல இனி வருகின்ற நாட்களிலும் காலங்களிலும் தேவனே நன்மையினால் அவர்களை முடிசூட்ட, தொடர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் அவர்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்களுடைய ஆசி அவர்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, அவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து, தொடர்ந்து அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க, கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் பயந்து நடக்க தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சபைகளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு உங்களுடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இன்றைக்கும் இந்த பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் தாமே கிருபையாய் இறங்கி, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் விட்டு விலகுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய நாங்கள் சொல்கிறோம். தேவனே, பரிசுத்த வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர். அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் என்றென்றைக்கும் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். தகப்பனே, இன்றைக்கும் உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் யாவரையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து, தேவனே, நீர் வழி நடத்துவீராக. எங்கள் யாவரையும் தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். உடைய வார்த்தைக்கு தேவனே எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர்கள் தேவ செய்திக்கு நான் செல்வதற்கு முன்னதாக என்னுடைய ஸ்ரீலங்கா ஊழியத்தை குறித்து ஒரு சுருக்கமான சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரதான வழிநடத்துதலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 14 நாட்கள் 14 days தேவன் ஊழியங்களை ஆசீர்வதித்தாரு. 3 காரியங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 20ஆம் தேதி போனேன். 20ஆம் தேதி ஃப்ளைட் 2 hours டிலே ஆயிடுச்சு கேரள. ஆனாலும் பத்திரமா போய் இலங்கையில் சேர்ந்தேன். மறுநாள் எலெக்ஷன், பதட்டமான ஒரு சூழ்நிலைங்க. ஏன்னா பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனாலே இதுதான் ரைட் தான் நடக்கும். பல விதமான குழப்பங்கள் அங்கே ஏற்படும். 21ஆம் தேதி அந்த எலெக்ஷன் நல்லவிதமாக நடந்தேறியது. அப்புறம் எலெக்ஷன்லாம் முடிகிற தருவாயில் ஏறத்தாழ 3 மணிக்கு அறிவிச்சுட்டாங்க. சாயந்தரம் 6லேருந்து 12 மணி வரைக்கும் கர்ஃப்யூ, ஊரடங்கு. ஸோ யாருமே வெளியே போக முடியாது. அப்புறம் வெளியில் நாங்கள் மத்தியானம் வெளியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா 6 மணிக்கு மேலே யாரும் வெளியாகக்கூடாது. அப்புறம் மறுநாள் ஆராதனை. அப்புறம் ஆராதனை காலையில் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. 7 மணிக்கு அறிவிக்கிறாங்க. 7லேருந்து 12 ஆஃப்டர்நூனு 12 மணி வரைக்கும் மறுபடியும் ஊரடங்கு, கர்ஃப்யூ. அப்போ எல்லாரும் ஆராதனைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரம். சில பேர் ஆராதனைக்கு, ஏன்னா சில சர்ச்சில் 8 மணிக்கு ஆராதனை. அப்போ ஆராதனைக்கு போய் வந்து கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 7 மணிலேருந்து ஆராதனை, இந்த கர்ஃப்யூ அப்படின்னு சொன்ன கையோட எல்லாரும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, ஆராதனை எப்படி நடத்துறது? உடனடியாக பாஸ்டர் சுரேஷ்குமார் ஜூமில் ஏற்பாடு பண்ணார் ஆராதனை செய்வது. ஜூமில் ஆயத்தம் பண்ணிட்டு, மற்ற சர்ச்சிலலாம் என்ன எப்படி செய்கிறாங்க ஒன்றும் தெரியல. அந்த குறிப்பிட்ட சர்ச்சுக்கு, வெள்ளவத்த சர்ச்சில் ஆராதனை நடத்துவதற்கு பாஸ்டர் சுரேஷ்குமார் ஜூமில் ஆயத்தம் பண்ணிட்டார்.
ஸோ ஜூம் ஆயத்தம் பண்ணோன்னா அவர் என்ன செஞ்சார், அந்த லிங்க் எல்லாம் மற்ற பாசஸ்க்கெல்லாம் வந்து அனுப்பிட்டார். அந்த கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச் உள்ள எல்லா போதகர்களுக்கும் ஏறத்தாழ 20 போதகர்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா சர்ச்சுக்கும் வந்து அனுப்பிட்டார். ஸோ அனுப்பின பிறகு ஏறத்தாழ 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆராதனை பிறகு ஏறத்தாழ 8:45க்கு ஜூம் வாயிலாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சர்ச்சில் வந்து நான், சுரேஷ்குமார், அவருடைய மனைவி, அவருடைய வசந்தியோடைய அண்ணன் மகன், 4 பேர் தான் அந்த சர்ச்சில் இருந்து ஜூமில் நம்ம நடத்துகிறோம். ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இவ்வளோ தொலைவு நான் வந்து இன்றைக்கு இந்த 3 பேருக்கு நான் வந்து தேவ செய்தி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரே கேள்வி எனக்குள்ள. ஏன் ஆண்டவர் திடீர்னு இப்படி ஒரு கர்ஃபியூ போட்டு இந்த செய்தி இவ்வளவு ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டுமே. அந்த சர்ச்சில் நினைக்கிற ஒரு 80-100 பேர் வருவாங்க. இவ்வளவு பேர் செய்தி கேட்க வேண்டியது ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இப்படி தடை பண்ணிட்டார் அப்படின்னு கேள்வியோடு கூட வந்து இருந்தேன். அப்போ 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சுரேஷ்குமார் ஆரம்பித்தாரு. ஸோ அந்த ஜூம்ல கர்த்தருடைய வல்லமையான செயல் பாருங்க. ஏறத்தாழ ஜூம்ல எங்களை 4 பேர் தவிர்த்து 200க்கும் மேற்பட்ட அந்த கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச்ல 200க்கும் மேற்பட்ட சபையினர் அந்த ஜூம்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா தவிர்த்து மற்ற 7 நாடுகளிலிருந்து அன்றைக்கு ஜூம்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அன்றைக்கு தேவ செய்தியை நான் வந்து வழங்கினேன். யோனா புத்தகத்திலிருந்து கீழ்ப்படியாமை குறித்து, டிஸ்ஒபீடியன்ஸ் குறித்து தேவ செய்தியை வந்து வழங்கினேன். பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வழிநடத்துதல் தான் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அந்த ஆராதனை முடிந்த பிறகு, அந்த தேவ செய்தியை கொடுத்து ஆராதனை முடிந்த பிறகு அதுல கலந்து கொண்ட ஏறத்தாழ 20 போதகர்கள் அதுல குறிப்பா அந்த கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச்ல ஒரு கீழ்ப்படியாமையின் காலகட்டத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. சபைகள்ல நிறைய இந்த ஒபீடியன்ஸ் பத்தி பிரச்சனை, கீழ்ப்படிதலை குறித்து நிறைய பிரச்சனை. ஸோ அன்றைக்கு அந்த சிஆர்சி கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச்சில் உள்ள எல்லா அங்கத்தினர்களுக்கும் சபையாருக்கும் அன்றைக்கு அந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் போகும்படி கர்த்தர் வழிவகுத்தார். சுரேஷ்குமார் வந்து அழுகையோடு அவர் வந்து சொல்றாரு, தேவன் தான் உங்களை வந்து மலேசியாவிலிருந்து இங்க இன்னைக்கு கொண்டு வந்து இந்த செய்தியை கொடுக்க வைத்தார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கர்ஃபியூ நல்லது, அன்றைக்கு அது கடவுள் தான் அதை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு அந்த கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச்சில் இருக்கிற போதகர்களுக்கும் சரி, அங்கத்தினர்களுக்கும் சரி, இந்த யோனா புத்தகத்திலிருந்து தேவ செய்தியை வழங்க கர்த்தர் அன்றைக்கு வழிவகுத்தார். அது ஒன்றாவது. இரண்டாவதாக இந்த செய்தி கேட்ட பிறகு சுரேஷ்குமார் என்ன செஞ்சாரு, அந்த கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச்ல சிங்கள போதகர்கள் வந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு கலந்து கொண்டது வந்து இந்தியன் பாஸ்டர்ஸ், தமிழ் பேசுறவங்க. ஸோ இந்த சிங்கள போதகர்களுக்கு இதே செய்தி நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டார். ஸோ நான் வந்து அப்புறம் ஹெட்டனுக்குலாம் போயிட்டு வந்த பிறகு ஸோ அந்த செய்தியை இந்த போதகர்களுக்கு, சிங்கள போதகர்களுக்கு அன்றைக்கு வந்து இந்த செய்தியை நான் வந்து கொடுத்தேன். நான் ஆங்கிலத்தில் செய்தியை கொடுத்தேன். பாஸ்டர் சுரேஷ்குமார் வந்து சிங்களத்தில் அவர் வந்து பேசினார். ஸோ அந்த செய்திக்கு பிறகு ஏறத்தாழ 50 நிமிஷம் செய்திக்கு பிறகு அந்த சிஆர்சி ரிஃபார்ம் சர்ச் உடைய முன்னாள் பிரசிடென்ட் அவர் வந்து இருந்தார், ரெவரண்ட் ஃபேபர்ன்றவர். ஸோ அவர் வந்து கை கொடுத்துட்டு, பாஸ்டர், திஸ் இஸ் வாட் வி நீட் டுடே, இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தேவையான செய்தி அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்புறம் அதுக்கு பின்னாடி என்னென்ன திருச்சபையில்
இந்த கீழ்ப்படியாமை குறித்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொன்னார். அது 2வது. 3வதாக இந்த 3 நாள் முகாம் எட்டன்கள் ஏறத்தாழ 120 பேர் நினைக்கிறேன். 120 பிள்ளைகளோடு சேர்த்து 120 பேர். அருமையான ஒரு அது கேம்ப், ஆசீர்வாதமான ஒரு கேம்ப். நான் 5 செய்தி கொடுத்தேன். பாஸ்டர் சுரேஷ்குமார் 2 செய்தி கொடுத்தார். குடும்பங்களை குறித்து, குறிப்பாக பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதை அதை பற்றி நான் பேசினேன். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் பேசினேன். அந்த 3 நாள் முகாம் முடித்து நிறைய, குறிப்பாக அந்த வீடியோஸ்னா கணவர் இல்லாதவர்கள், அவங்க ரொம்ப இந்த செய்திகள்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு தனிமையா பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறாங்க. எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பதை ஆலோசனை கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த 3 நாள் முகாமை தேவன் ஆசீர்வதித்தாரு. அதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தேன். இறுதியாக உங்களுக்கு தெரியும், நான் சில சமயத்தில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் இலகு தமிழ். ஸோ அந்த இலகு தமிழ் அப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது இந்த சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஸ்ரீலங்காவில் அது ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க இந்த பைபிள் தமிழ்ல இலகுவான தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அது புதிய ஏற்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்போ பழைய ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தாங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் பிரிண்ட் எல்லாம் இன்னும் பண்ணல. ஸோ இந்த புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் அது யூஸ் பண்ணப்படுகிறது. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஆஸ்டன், ஸோ அவர் தான் டைரக்டர். ஸோ அவரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது உங்களுக்கு தெரியும், டாக்டர் மார்க் எல்ராய். ஸோ அவருடைய சித்தப்பா தான் அவர். ஸோ அந்த டைரக்டரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அவர் இது குறித்து நாங்கள் நிறைய பேசணும், இந்த டிரான்ஸ்லேஷன் குறித்து நிறைய பேசும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்திருக்கிறனால நீங்கள் மலேசியா போகிறதுக்குள்ள அந்த பிரிண்ட் நாங்கள் கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கிடைச்சா நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதில் விசேஷம் என்னன்னா, அந்த பிரிண்டிங் கிடைச்சிச்சுன்னா கிரேக்க, ஹீப்ரு, ஸோ அது முற்றிலுமா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரிண்டிங். ஸோ அது கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நான் கிளம்ப போறேன். காலையில் ஃப்ளைட்டு 7:30. இரவு வியாழக்கிழமை இரவு அந்த ஹோல் பிரிண்டிங், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அவர் புக்ஸ், இந்த புக்ஸ் எனக்கு கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, உலகத்திலே நீங்க தான் the first servant of God to receive Old Testament and New Testament printing அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கிடைக்க ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனா தேவனுடைய கிருபையில இது தேவன் எனக்கு கிருபை பாராட்டினாரு. ஸோ நியூ டெஸ்டமெண்ட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்துட்டு வர முடியல, ஏன்னா வெயிட் கூட போச்சு. ஓகே, ஏர்போர்ட்டுக்கு போனேன். சார் வெரி சாரி, யூ ஹேவ் டு ரிமூவ் 4 kg அப்படின்னாங்க. ஸோ 4 kg நான் எங்கே போய் ரிமூவ் பண்ணுறது? நான் சொன்னேன், என்கிட்ட எல்லாம் பைபிள் தான் இருக்குது அப்படின்னு. சாரி சார், வி கேனாட் டூ எனிதிங், யூ ஹேவ் டு ரிமூவ். ஸோ ஆனால் அந்த பெண்மணி கொஞ்சம் தயவு காட்டினாங்க. என்னன்னா, சார் பரவாயில்ல, நீங்கள் ஹேண்ட் கேரி பண்ணீங்க. ஹேண்ட் கேரியே ஏற்கனவே 9 kg ஆச்சு, அதே 7 kg தான், கூட 2 கிலோ பிறகு போயிடுச்சு. வேணா நீ கையில் நான் எப்படி எடுத்துக்கிறது?
அப்படின்னு சரி பேக்கை திறந்து லக்கேஜ் திறந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு. அப்புறம் அதில் துணியெல்லாம் போட்டேன். ஸோ எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சி குப்பை தொட்டியில் ஒன்றும் போடலை. ஸோ போடாமல் அப்புறம் இந்த பட்டணத்துக்கு பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கையும் தூக்கிக்கிட்டு அந்த ஏர்போர்ட்டை சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ எதையும் எப்படியும் ஸோ இன்னொரு பிரதர் வந்து பிரதர் ஜெகன் தெரியும். ஸோ அவர் வந்து இலங்கைக்கு வந்தார். ஸோ அவர் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பிரிண்டிங்கை அவர் வந்து எடுத்து வந்து கொண்டு இருக்கிறார். ஸோ இப்படியாக கர்த்தர் நடத்தின அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட தேவன் சுகத்தையும் பலத்தையும் தேவன் வந்து கொடுத்தாரு. விசேஷமாக உங்கள் எல்லாருடைய ஜெபத்துக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்தாரு. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவனின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கமும் தயவும் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. நீ செய்த எல்லா செயலுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாசிக்க கேட்போம் வேதத்திலிருந்து 3 வசனங்களை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நீர்மூலமாகவில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து நம்ம வந்து தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் வருகையை நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இனி அடுத்ததாக தேவ பயத்தை குறித்து நாம் வந்து தியானிக்கவிருக்கிறோம். The fear of God. ஏன் இதை குறித்து நான் வந்து அதிகமா யோசிச்சேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கு திருச்சபைகளை நம்ம வந்து பார்க்கணும். திருச்சபைகள் மாத்திரமல்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த தேவ பயமானது மிக மிக குறைந்து கொண்டு போகுது. மொத்தத்துல சொல்ல போனால் இன்றைக்கு இந்த தேவ பயமானது அசட்டை பண்ணப்படுகிறதாக நம்ம வந்து பார்க்கிறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கடவுள் பயம் இல்லாததுனால இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய ஊழியங்களை அசட்டை பண்ணுவது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்றைக்கு கொடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்திருப்பது போல இன்றைக்கு வாழ்கிற விசுவாசிகளை நம்ம வந்து பார்க்கிறோம். திருச்சபையில ஊழியம் செய்கிறவர்கள் வெளியிலே வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது. தகாத உறவுகளை நம்ம வந்து பார்க்கிறோம், தகாத செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி அடுக்கிக் கொண்டே நம்ம வந்து போகலாம். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? தேவ பயம் இன்றைக்கு காணப்படுவது இல்லை, குறைந்து கொண்டு போகிறது நம்ம வந்து பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஒரு ஒரு புதிதான ஒரு காரியம் கிடையாது. இந்த தேவ பயம் என்பது இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனை பார்க்கிறோம். It is the problem of the global. So global problem என்று நம்ம வந்து பார்க்கிறோம். உலகளாவிய பிரச்சனை என்று பார்க்கிறோம். எந்த திருச்சபையில போனாலும், எந்த பாஸ்டரை நம்ம வந்து கேட்டாலும் இதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு திருச்சபையில விசுவாசிகளுக்கு தேவ பயம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, அதுக்கு காரணம் என்னவென்றால்
நம்முடைய தேவனை குறித்தான அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது. We do not know our God. நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறியாது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த தேவ பயம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அநேக பிரச்சனைகளை இன்றைக்கு திருச்சபை சந்திப்பதற்கான காரணம் என்ன? உண்மைதான், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வண்ணமாய் நடப்பது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? மூல காரணம் என்ன? தேவனை குறித்தான அறிவு இல்லை, தேவனை குறித்தான ஞானம் இல்லை. தேவனை நாம் முழுமையாக அறிந்திருப்போமானால் இன்றைக்கு அந்த தேவ பயமானது நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆகையினால தான் இன்றைக்கு இந்த செய்தியில எடுத்திருக்கிறேன். இந்த தேவனை குறித்து, நம்முடைய தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 15 தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நான் பேசவிருக்கிறேன். ஒவ்வொரு செய்தியிலும் 3 குணாதிசயங்கள். இன்றைக்கு அது ரொம்ப டைம் நிறைய இல்லை, சுருக்கமா நம்ம இன்றைக்கு நம்முடைய தேவனை குறித்து நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எக்லிசியாஸ்டிஸ் chapter 12 verse 13. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. என்ன கடமை? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொள்ள வேண்டும். அதுதான், அவ்வளவுதான். சங்கீத பிரசங்கியார் சாலமோன் சொல்கிறார், தேவனுக்கு பயந்து. பிரியமானவர்களே, இந்த தேவனுக்கு நம்ம பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்கோம். அப்ப முதலாவதாக நம்முடைய தேவன் யார்? இன்னைக்கு 3 குணாதிசயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, God is self-existent. தேவன் சுயமாக இருப்பவர். இந்த சுயமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அவர் சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 அவர் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, தேவன் தம்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, மோசே கிட்ட தேவன் வெளிப்படுத்தும் போது அந்த முச்செடியில மோசே கேட்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று மோசே கேட்கும் போது அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு நான் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று சொல். I am that I am என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? I am that I am. நான் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்கள் காணாத தெய்வங்கள் இல்லை, குறிப்பாக 10 விதமான தேவர்களை அவர் எகிப்து தேசத்தார் வணங்கி வந்தார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு காரியத்திற்கு விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். அந்த தேவர்களுக்கு தோற்றம் உண்டு, முடிவும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கே தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தும் போது, நீ சொல்லு, அவர்களுக்கு நீ சொல்லு, நான் இருக்கின்றவராக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், உங்களை வழிநடத்த போகிற தேவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. அவரே ஜீவனை கொடுக்கிறவர், அவரே ஜீவனை எடுப்பவர், அவரே வல்லமையுள்ளவர், அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்ற அர்த்தம் அந்த இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் கொலோசியர்
1:17 வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஆதியும் அந்தமுமானவர் என்று நம்ம சொல்லும் பொழுது is a living God. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்தாரு, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இல்லை அப்படின்னு இல்லை. அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். அவருக்கு தோற்றம் கிடையாது. there is no beginning and there is no end அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவருக்கு ஜீவன் எப்பொழுதுமே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவன் தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேள்வி கேட்கும் போது நீ யார் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் இருக்கின்றவராக இருக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். நான் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதியும் அந்தமுமானவர். அதைதான் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தம்மை தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து பாவியாகிய நம்மை மீட்டெடுத்து நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இத மாறுபட்ட விதத்திலே நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் இன்றைக்கு தோற்றம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. There is beginning and end for every man. எல்லாத்துக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் இன்றைக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறத நம்ம பார்க்கணும். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிற இந்த ஜீவனுக்கு, இந்த மனுஷனுக்கோ இன்றைக்கு மிருகத்துக்கோ இன்றைக்கு மனுஷன் பயப்படுறான். பயப்படுறானா இல்லையா? பயப்படுறான். அவன் முதலாளியா இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், இல்ல போதகராக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்கும் இன்றைக்கு அவன் பயப்படுறான். ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட, ஆனாலும் அவன் பெரிய அளவில் மனுஷன் இன்றைக்கு சாதிக்கிறது இல்லை. கடவுளை பார்க்கிறோம், மனுஷனை நம்ம பார்க்கும்போது பெரிய அளவில் அவன் ஒண்ணுமே செய்யல, சாதிக்கவும் முடியல. அவன் அவன் வானத்துக்கு போனா, எங்க வேணாலும் அவன் போனான். ஆனாலும் என்ன பார்க்கிறோம்னா, அவன் ஒரு நாள் சாகதான் போறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இன்றைக்கு நாம் பயப்படுறோம். இல்ல, அவனை காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம், அவனை வெட்கப்படுத்தாம இருக்க நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு கீழ்ப்படிய பார்க்கிறோம், எல்லாத்தையும் நம்ம செய்ய பார்க்கிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவனுக்கு இன்றைக்கு நாம் பயப்படாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் இன்றைக்கு செலுத்தாமல் காணப்படுகிறோம். குறிப்பாக அவருடைய ஆராதனையை நம்ம பார்க்கும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே? மல்கியா 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே தன்று என்று தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கொண்டு வரீங்க காணிக்க, எல்லாமே பழுதான காணிக்க. நீங்க ஆராதனை செய்றீங்க, அந்த ஆராதனையானது எல்லாமே பித்தலாட்டம் நிறைஞ்சிருக்குது. மல்கியா 2:3 போய் வாசிங்க. நீங்க வேஷதாரிகளா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்க,
கனம் பண்றீங்க, ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம வந்து பார்க்கணும், தேவன் அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த ஆரம்பமும் இருக்கிற முடிவும் இருக்கிற இந்த மனுஷனுக்கு பயப்படுற அந்த பயம் கொஞ்சமாவது இன்றைக்கு நாம் கடவுளுக்கு காட்டுகிறோமா? இரண்டாவதாக, தேவன் மாறாதவர் என்று பார்க்கிறோம். God is immutable அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். மாறாத தேவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் மாறாதவராக இருக்கின்றார். அது பார்க்கிறோம். அவர் ஆதியிலிருந்து அவருடைய பண்புகள் மாறாதவைகளாக இருக்கு. அவருடைய அன்பு மாறல, அவருடைய கிருபை மாறல, அவருடைய இரக்கம் மாறல, அவருடைய தயவு மாறல. எதனையும் அவர் வந்து மாற்றம் கொள்ளவில்லை. நம்முடைய தேவன் வந்து அவர் இந்த இடத்துல வந்து சரியில்லை அப்புறம் சரியானார் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். குறிப்பாக பாருங்க, அவர் மாறாத தேவன் என்று சொல்லும் பொழுது இந்த ரட்சணியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சல்வேஷன் அதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் வந்து சொன்னாரு, நான் இந்த உலக ரட்சகரை நான் வந்து ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தேவ ஜனங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ரட்சகராக வருகின்றார். எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு அந்த ரட்சணியத்தை செய்தியை அறிவித்தார், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் வந்து புதுப்பித்தாரு. அப்புறம் அங்கிருந்து நம்ம வந்து பார்க்கிறோம், புதுப்பித்த அந்த வாக்கு தத்தம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அது வந்து நிறைவேறினதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ரட்சணியத்தில மாற்றமே இல்லை என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ரட்சித்தாரு, ஆபிரகாமை ரட்சித்தாரு, ஈசாக்கை ரட்சித்தாரு, அப்புறம் யாக்கோபை ரட்சித்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரு. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் தாவீது, மோசே, தாவீது இவர்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதன் பிறகு நம்ம வந்து இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம் நம்முடைய திருச்சபையை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 20 நம்ம வந்து வாசிக்கிறோம், திருச்சபையை அதாவது விசுவாசிகளை தேவன் தமக்கென்று தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால அவர் மீட்டெடுத்தார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்புல வந்து ஆண்டவர் வந்து மாறுவதே இல்லை என்பது நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷனை நம்ம வந்து பார்க்கிறோம். மனுஷனை நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கு அவன் மாறுகிறவனாக இருக்கலாம். சற்று முன் சாட்சியை நம்ம வந்து கேட்கிறோம். பாருங்க, இன்றைக்கு இந்த மன்னிக்கிற விஷயத்துல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு அந்த அதே அந்த மன்னிப்பு மறுபடியும் வரும். ஏன் நான் வந்து மன்னிக்கணும், எதுக்காக நான் வந்து மன்னிக்கணும், நான் மன்னிச்சிட்டேன் ஆனாலும் இவங்க தொடர்ச்சியா எனக்கு வந்து துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்ற அந்த சூழல் மறுபடியும் வரும். இதேதாங்க தேவன் நம்மை பார்க்கும்போது அவர் நம்மை தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மன்னிப்புல வந்து மாற்றமே இல்லை. எத்தனை முறை நாம் வந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் வந்து இன்றைக்கு இருக்கிறோம். இல்ல, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறாருங்க. நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், அவர் மன்னிக்கிறாரு. ஒருவேளை நம்முடைய சகோதரர்களை நம்ம வந்து மன்னிக்காமல் இருக்கிறோம். இல்ல, நம்ம மன்னிக்காம இருக்கும்போது நாம் வந்து பார்க்கிறோம் தேவன் நம்மை வந்து நிர்மூலமாக்கவில்லை.
அந்த நிர்மூலமாக்குவது என்றால் என்ன? நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதில்லை என்று பார்க்கிறோம். மாறாக தேவன் நம்ம மேல இன்னும் இரக்கம் பாராட்டி இந்த பூலோகத்திலே நம்ம வாழும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய மன்னிப்புல மாற்றமே இல்லை. நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், நாம் மாறுவோம். இதுதான் நம்முடைய இயற்கை குணம். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். அப்போ இந்த மாறாத தேவனுக்கு நம்முடைய பயம் எங்க? பயப்படுறோமா? ஐயோ, இவ்வளவாய் என் தேவன் எனக்கு மன்னிக்கிறாரே, அவர் என்னை மன்னிக்கிறார் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் அது உணர்ந்தேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கு என்னுடைய அந்த பயம், அந்த கணம் அது வித்தியாசமான லெவல்ல காணப்படும். நான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, நான் தேவனை சேவிக்கிற அந்த விதம், நான் இன்றைக்கு வெளியில நடந்து கொள்ற விதம், நான் பேசுகிற விதம், எல்லாவற்றிலும் வித்தியாசமாக காணப்படும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பயம், என் தேவன் என் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னிப்பதிலே அவர் மாறாதவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, மன்னிப்பு என்று சொல்லும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக என்று பார்க்கிறோம். He is our advocate. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கின்றார். ரோமர் 8:27 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களோடு கூட நம்ம போராடும் போது நமக்காக அவர் மன்றாடுகிறவராக இருக்கிறார். எந்த கடவுளாவது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறத நம்ம பார்க்கிறோமா? இந்த உலகத்துல எந்த தேவர்களும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடவும் முடியாது. ஆனால் ஆதியும் அந்தமுமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கின்றார். அவருடைய மன்னிப்பில மாறாதவராக இருக்கிறபடினால்தான் அவர் இன்றைக்கு நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த மன்னிக்கிற தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட ரீதியில நம்ம எப்படி வாழ்றோம் என்பது நமக்கு ஒண்டிதான் தெரியும். நீங்க வேலை இடத்துல எப்படி இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும். சபை போதகர் நான் உங்களை பார்க்கறது இல்லை. நீங்க கம்பெனியில எப்படி வேலை செய்றீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க என்பதை நான் பார்க்கறது இல்லை. இல்ல உங்க தாய் தகப்பன் உங்களோடு கூட பார்க்கறது, உங்க கூட பிறந்தவர்கள் பார்க்கறது இல்லை. சபை தலைவர்கள் பார்க்கறது இல்லை. நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாகவே நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்க? ஆலயம். ஆலயத்துல தான் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை நாம பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆராதனை ஆயத்தங்கள், எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க, ஆராதனையில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய பயம் எங்க என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டியவர்களாக நிற்கின்றோம். நம்முடைய தேவன் மன்னிப்பதிலே மாறாதவர் என்று நாம் ஒரு கணம் நாம் உட்கார்ந்து மெய்யாகவே நாம் சிந்தித்து அது ஆழமாக நாம் உணர்வோமானால் இன்றைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் அது வித்தியாசமாக காணப்படும். இறுதியாக தேவன் தன்னிறைவு உடையவர். God is self-sufficient. நம்முடைய தேவன் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24-25 வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா,
உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. நமக்கு நம்முடைய தேவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அநேக வேளைகளை நம்ம வந்து நினைக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு எந்த தேவையும் இல்லைங்க. He doesn't need anything. அவர் சுயமாய் தன்னிறைவு உடையவராக இருக்கின்றார். He is self-sufficient. எல்லா ஐஸ்வர்யம் அவருடையது என்று பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளர் இப்படியாக சொல்கிறார், God is complete. God is perfectly complete within his own being. தேவன் தம்முடைய சொந்த இருப்புக்குள் பரிபூரணமாக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய உதவி தேவையில்லை, நம்முடைய ஊழியம் அவருக்கு வந்து தேவையில்லை, நம்முடைய காணிக்கை அவருக்கு வந்து தேவையில்லை, நம்முடைய பாராட்டு அவருக்கு வந்து தேவை. எல்லாம் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனாலும் இவைகளை நாம் செய்கிறோம் என்றால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். ஆகையினால்தான் நம்ம வந்து காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். நம்ம வந்து தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படி எல்லா நற்கிரியைகளையும் நாம் வந்து இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் பரிபூரணராய் இருக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்துல போதுமான வல்லமை இருக்குது, போதுமான ஞானம் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்கு பயந்து நடக்கணும். ஏன் பாருங்க, இன்றைக்கு அவர் பரிபூரணமாய் கொடுக்கிறவர் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு உலக மனிதர்களை நம்ம வந்து பார்க்கணும். உலக மனிதர்களை நம்ம வந்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம முதலாளியை பாருங்க, வேலை செய்யற முதலாளி, அவர் எம்ப்ளாயி, இன்னைக்கு பார்க்க அவங்க பெரிய ஒரு கம்பெனியோ இல்ல 10 கம்பெனியோ வந்து வச்சிருக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, he is human. அவனும் ஒரு மனுஷன் தான். அவன் வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்கள் நிறைந்திருக்கிறான், பலவிதமான போராட்டங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள பலவிதமான இன்னல்கள் அவனுக்கு வந்து இருக்குது. மொத்தத்தில் he is unstable. அவனும் ஒரு நிலையான நிலையில இல்லைன்னு பார்க்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய முதலாளி சொல்றேன், முதலாளி பூமியில நம்ம வேலை செய்கிற முதலாளிக்கு வந்து அவன் பார்க்க வெளியில பார்க்க அப்படியே பெரிய பணக்கார மாதிரி இருக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, அவன் வந்து நிலையற்றவன் என்று. எது வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். anything can happen anytime. இல்ல, அவனுக்கு நடக்கலாம், அவனுடைய வியாபாரத்துக்கும் நடக்கலாம் என்பதை பார்க்கணும். இப்போ அது வந்து நடந்துச்சுன்னா, if that happens, இல்ல அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, என்ன நடக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்ன நடக்கும்? யார் பாதிக்கப்படுவா? நம்ம பாதிக்கப்படுவோம். இல்ல, நம்ம பாதிக்கப்படுவோம். நம்ம வேலை போவோம், அவன் லாஸ் ஆயிட்டானா அப்புறம் ரிட்டென்ஷன் நடக்கும், இமோஷன் நடக்கும், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்படி எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட விளைவுகளை நம்ம வந்து பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலையற்ற மனுஷனுக்கு இன்றைக்கு நாம் எப்படி பயப்படுறோம் பார்த்தீங்களா? எப்படி பயப்படுறோம்? வேலை போயிடணும் பயப்படுறோம்,
நமக்கு சம்பளம் போயிடுன்னு பயப்படுறோம். எல்லாம் பயம் பயம் பயம். முதலாளிக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு வந்து இன்றைக்கு வந்து இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த பயம் இன்றைக்கு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கொடுக்கிறவர், நிலையான நிலையில் இருக்கின்ற கடவுளுக்கு நம்முடைய பயம் இல்லை. நம்முடைய பயம் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த தேவன் மெய்யாகவே இன்றைக்கு அவருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறபடியே நாம் வாழ்கிறோமா? அவர் விரும்பிய வண்ணம் நாம் ஊழியம் செய்கிறோம். அநேக வேளையில நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட பிரச்சனை எல்லாம் என்னன்னா, வீட்டில் போய் உட்கார்ந்து யோசிக்க நமக்கு வந்து டைம் இல்லை. We are so busy. இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது அந்த டெக்னிக்கல் டிராவிங், ஸோ அந்த அந்த சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு. இன்னும் அந்த அந்த லெக்சரர் பேர் ஞாபகம் இருக்கு, மிஸ்டர் பெனடிக் அவர் பேர். அவர் வந்தார், டிராவிங் செய்யும்போது வந்தார் என் பக்கத்தில் வந்துட்டு, நீ தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொன்னார். சரி நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வந்தார். வந்துட்டு பார்த்து சொன்னாரு, அவன் சொன்னதானே நீ தப்பா செஞ்சிருக்கிறேன்னு, இப்ப பாரு மறுபடியும் நீ தப்பா தான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னார். சரி சொன்னா திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தார். வந்துட்டு ஏசினார். 2 வாட்டி நான் உங்ககிட்ட சொன்னேன், you are doing the same mistake again அப்படின்னா. சொல்லிட்டு அவர் சொன்னாரு, you know something, நீ ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். நான் அப்படியே அவர் மூஞ்ச பார்த்துட்டு வாட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாரு, just a little bit of thinking அப்படின்னு. அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டேன். நீ கொஞ்ச நேரம் யோசிச்சா போதும் அப்படின்னு. உட்கார்ந்து யோசிச்சப்பதான், உட்கார்ந்து யோசிச்ச பிறகுதான் உணர்ந்த நான் செஞ்சது தப்பு அப்படின்னு. அப்புறம் மறுநாள் அதே டிராவிங் கொண்டு வந்து கொடுத்தேன். பார்த்தாரு, I told you right, just a little bit of thinking. நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சேன்னா சரியா நீ செய்யும். ஸோ இன்றைக்கு அதுதான் கடவுள் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசி. கடவுளுடைய பயம் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கடவுளுக்கு பயப்பட வேண்டிய விஷயத்திலே நமக்கு பயப்படும். அவர் இருக்கிறவராக இருக்கின்றார், அவர் மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் வந்து பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். அந்த ஆண்டவரே, நாளை கர்த்தர் தீர்மாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை எங்களுக்கு தாங்க. மனுஷனுக்கு எந்தெந்த விதத்திலாம் நம்ம வந்து பயப்படுறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு எங்களை ரட்சித்த தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பயம் இல்லை ஆண்டவரே. தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் மேல் மனம் இறங்குகிறதா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஆமென். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாக்குவோம். பரிசுத்த
பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற யாவரும் நீங்கள் எழுந்திருக்க கேட்கிறேன். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை இங்கு சிந்தித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணத்தை நாம் நினைவு கூற வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் உண்மையிலே இன்றைக்கு வந்து இருக்கிறது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்று இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். மனுஷனுக்கு நம்ம வந்து பயப்படணும். அது இழந்துருவோமா, இதை இழந்துருவோமா, நமக்கு இல்லாமல் போயிருமா அப்படின்ற பயம் நமக்கு வந்து இருக்குது. இன்றைக்கு எல்லாவற்றையும் வழங்குகிற தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம். சிந்தித்து பார்க்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து பரிசுத்த பந்திக்கு நாம் வருவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். தெய்வமே
அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் வானம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, மகா இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். நீர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் சரிகட்டாமல் எங்கள் மேல் மனதுருகி நாங்கள் களிமண் தூசி என்று நீர் அறிந்திருக்கிறபடியினால் எங்களை மன்னிக்கிறவராக நீர் இருக்கிறீர். இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து உங்களுடைய கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது தேவனே உமக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்களுக்குள்ளாக உருவாகட்டும் ஆண்டவரே. அநேக வேளையிலே கடவுளுக்கு பயப்படாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையை நாங்கள் அற்பமாய் எண்ணினபடினாலே கடவுளுக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும், சமாதானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென்.